ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்காசிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி வந்தது, திருநெல்வேலியிலேருந்து திரும்ப கிளம்பி கன்னியாகுமரி வந்து எப்படி போட் வரைக்கும் வந்து ரீச் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராக் மெமோரியலை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவேகானந்தர் பாறையில் வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன ஹால் மாரி, அந்த ஹாலில் வந்து விவேகானந்தரோட தத்துவங்களையும் அவருடைய வந்து வாழ்க்கை வரலாறுகளையும் கம்ப்ளீட்டாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க மக்களே. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, விவேகானந்தர் நினைவு மண்டபம். ஸோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு எழும்புகிற ஒரு சில கேள்விகள் என்னென்னா, யார் இந்த விவேகானந்தர், எதனால் இந்த இடத்துல இந்த பாறையில் இவருக்கு வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு கண்டிப்பாக தோணும் மக்களே. இந்த ஸ்டோரியை பற்றி நமக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 161 வருஷத்துக்கு முன்னாடி போகணும் மக்களே. ஆமாம், ஸோ ஜனவரி 12, 1863 தான் வந்து விவேகானந்தர் வந்து பிறந்திருக்கார் மக்களே. ஸோ இவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஸோ இவர் பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் பிறந்திருக்கார் மக்களே, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தா. ஸோ ஆப்வியஸ்லி இவரோட மதர் டங் பார்த்தீங்கன்னா பெங்காலி, ஸோ தமிழில் வந்து வங்காளம்னு சொல்லுவாங்க மக்களே. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மிகுந்த நினைவாற்றலோடு இருந்திருக்கிறார் மக்களே. அது இல்லாமல் இவருடைய முக்கியமான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சிறந்த விளையாட்டு வீரர், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட் உள்ள, அதில் நிறைய வந்து கற்றுருந்துருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே மெடிடேஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தியானம் பழகியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சிறந்த பகுத்தறிவாளர். ஸோ நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன் மக்களே, விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை விசிட் பண்ணுறதுக்கு வந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபெரியிலேருந்து இறங்கின உடனே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து கடலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்கள், ஒரு 2 கலராக தெரியும். ஸோ டார்க் க்ரீன், லைட் க்ரீன். மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி க்ளவுட்ஸ் நினைக்கிறேன். ஸோ 30 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம நேராக இந்த வழியாக தான் போகணும். பட் நினைவு மண்டபத்துக்கு போகும்போது நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது. ஸோ செருப்பெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்குனே வந்து இந்த ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ தான், சார்ஜஸ் எதுவும் கிடையாது. உங்கள் செருப்பை இங்கே விட்டுட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது டோக்கனை கொடுத்துட்டு செருப்பு வாங்கிட்டு போயிடலாம் மக்களே. ஸோ நீங்கள் செப்பலை வந்து அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நேராக இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவே நம்ம மேலே போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ எது வந்து வே இன் வே அவுட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ வந்து இந்த ராக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கிற டயத்தில் வந்து ஸோ இந்த ஒயிட் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த வழியாக நடந்தால் நமக்கு வந்து சூடு இருக்காது. இது வந்து வெப்பத்தை வந்து அதிகமாக வந்து உள் வாங்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கால் வந்து சுடாது. ஸோ அதனாலேயே இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மக்களே. ஸோ வாங்க நம்ம வந்து தொடர்ந்து விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவரோட பள்ளி படிப்பு அண்ட் கல்லூரி படிப்பு எல்லாமே வந்து கொல்கத்தாவில் தான் படிச்சிருக்காரு மக்களே. ஸோ பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே கொல்கத்தாவில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜில் தான் வந்து அடுத்து காலேஜ் சேர்ந்துருக்கிறாரு. அந்த படிப்பு முடித்ததுக்கப்புறம் ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ் அங்கே வந்து தத்துவம் படிச்சிருக்காரு மக்களே. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு வந்து வெளிநாட்டில் உள்ள தத்துவங்கள், அப்புறம் வந்து ஐரோப்பிய நாடுகளோட வரலாறு, இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய நாலேஜ் கிடச்சிருக்கு. ஏன்னா இதை ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் அவர் படிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து மேல்நாட்டு தத்துவங்கள், அப்புறம் வந்து ஐரோப்பிய நாடுகளோட வரலாறு எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பித்ததுனால அவருக்கு வந்து ஒரு சில முரண்பாடுகள் வந்து இறைவனை பற்றி தோன்ற ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு மக்களும் அவர் வந்து இறைவனை வந்து வேறு வழியில் வந்து வணங்குறாங்க, ஸோ வழிபடுறாங்க. அதை பார்க்கும்போது அவர் வந்து இறைவனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பெரியவங்ககிட்டையும் மதம் சார்ந்த பெரிய குழுக்கள்கிட்டையும் போய் அவர் இதை பற்றி நிறைய விவாதம் பண்ணியிருக்கிறார். ஸோ அவங்க யாராலையுமே வந்து இவரோட கேள்விக்கு வந்து தகுந்த விடையளிக்க முடியல. ஸோ அப்போ தான் 1881 இவர் வந்து ராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு ஸோ அவர்கிட்ட போய் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இனிஷியலாக வந்து ராமகிருஷ்ணனோட கருத்துகளும் கூட விவேகானந்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்திருக்கு.
அப்புறம் தொடர்ச்சியான ராமகிருஷ்ணனோட போதனைகள் மற்றும் அவர் மேலே உள்ள அதிக ஈடுபாட்டினால விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இது ரெண்டையத்தோட அவசியத்தை வந்து புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1881லேருந்து 1886 வரைக்கும் ராமகிருஷ்ணரோடய இருக்கிறாரு விவேகானந்தர். அதுக்கப்புறம் 1886 ராமகிருஷ்ணன் இறந்த உடனே விவேகானந்தரும் அவரோட கூட சேர்ந்த எல்லாருமே வந்து துறவியாக மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 வருஷம் இந்தியா முழுசும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர், அதாவது பண்பாடு, வாழ்க்கை நிலை, மக்களோட நிலைமை எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த டயத்தில் வந்து மக்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கீழே இருந்திருக்கு. பிகாஸ் வந்து அந்த டயத்தில் தான் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ்ட வந்து அடிமையாக இருந்த காலம். ஸோ அதுக்கப்புறம் 1892 டிசம்பர் 24 கன்னியாகுமரி வராரு மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த ராக்கை பார்த்து 1992 டிசம்பர் 25 அந்த தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து போய் அந்த பாறையில் 3 நாள்கள் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த 3 நாளுமே வந்து இந்தியாவோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஸோ இது எல்லாத்தையுமே நினச்சி தியானம் பண்ணதா பின்னால் விவேகானந்தரை குறிப்பிட்டிருக்கிறார் மக்களே. விவேகானந்தர் வந்து இந்த பாறையில் 3 நாள் தியானம் செய்ததையும் விவேகானந்தரையும் போற்றும் வகையில் தான் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான விவேகானந்தர் மெமோரியலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2, 1970 வந்து கட்டப்பட்டிருக்கு மக்களே. ஸோ இதை வந்து இப்போ வரைக்கும் விவேகானந்தா கேந்திரா, ஸோ அவங்க தான் வந்து இதை பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து விவேகானந்தரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனும் எதனால் இந்த நினைவிடம் வந்து அமைக்கப்பட்டதுங்கிறத பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ நம்ம அப்படியே வந்து கடலை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பறவைகளை நோட்டீஸ் பண்ண மக்களே. ஸோ இவ்வளோ அலைகள் வர்ற இடத்துல இந்த பறவைகள் வந்து அசால்ட்டாக நின்று சாப்பிட்டுட்ருக்கு. அலைகள் வரும்போது அது வந்து பெரிய அளவில் வந்து அலைகளை பார்த்து பயப்படலை. ஸோ அசால்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த அலைகளை தொடாமல் இந்த பாறைகள் மேலே நடந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த நினைவிடத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ ஸ்டார்டிங் வித் விவேகானந்தர் நினைவு மண்டபம், அது ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டொனேஷன் கொடுத்த அவ்வளோ பேரோட நேமும் வந்து, அதாவது பெரிய லெவலில் டொனேஷன் கொடுத்த எல்லாருடைய நேமும் வந்து அங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த விவேகானந்த நினைவு மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 புக் ஸ்டால் இருக்குது மக்களே. ஸோ எல்லாமே ஒரே இதுதான் நினைக்கிறேன். ஸோ அது விவேகானந்தா கேந்திரா அவங்க வந்து இது நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்சைடு வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான எல்லா புக்ஸுமே இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்த நினைவாக வந்து நிறைய வந்து விவேகானந்தரோட சிலைகள், இந்த ராக்கோட சிலைகள், அது எல்லாமே வந்து அங்கே இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து விவேகானந்தரோட ப்ரொஃபைல், அவருடைய பிறந்தது, வளர்ந்தது, அவங்க அம்மா அப்பா எல்லா டீட்டெயிலும், அவர் என்ன லைஃப்பில் வந்து அவர் செய்த எல்லா விஷயங்களையும் வந்து அது வந்து டேட் முதல் கொண்டு போட்டு அது எல்லாமே டீட்டெயிலாக அங்கே வந்து இந்த கல்வெட்டில் இருக்குது மக்களே. ஸோ விவேகானந்த மண்டபத்திலிருந்து சி வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸோ நான் சின்ன வயசில் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இங்கே சுற்றி வந்து இந்த பாறைகளில் வந்து நிறைய நண்டு இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு சில நண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஃபைனலி வந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நண்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் சுற்றி அங்கே 2-3 நின்றுச்சு. பட் நண்டுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், இங்கே கூட வந்து ஒரு நார்த் இந்தியன் டீம் வந்து நிறைய பேர் குரூப் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை கூச்சப்படுதோம். பட் ஆனால் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், டான்ஸை பாருங்கள். ஸோ நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வயசுலாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதா அதுவும் மேட்ரே இல்லை. ஜஸ்ட் என்ஜாய் த மூமெண்ட், அவ்வளோதான்.
ஸோ இதுதான் மக்களே விவேகானந்தர் நினைவு மண்டபத்தோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் யாருக்குனே ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை. விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புலே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனுடைய மண்டபம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் ஒற்றை காலில் தவம் புரிஞ்சதுக்கு அடையாளமாக இங்கே உள்ள பாறையில் ஒரு கால் மட்டும் பதிஞ்ச தடத்தோட இருக்குது மக்களே. ஸோ நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படி வெளியே போகிறதுனா சேம் ரூட்டு தான். அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் வந்து ஒரு க்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த க்யூவில் போய் நின்னோம்னா திரும்பவும் வந்து போட்லேயே நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. க்யூ வந்து பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது மக்கள் எல்லாருமே வந்து நிழலுக்காக அங்கே ஒதுங்கி நிற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ரண்ட்டுக்கு போக முடிஞ்சுது. நாங்கள் போகும்போதே ஒரு போட்டு ரெடியாக நினச்சி ஸோ எந்த ஒரு க்யூலையும் வெயிட் பண்ணாமல் உடனே ஒரு லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து போட்டில் ஏறிட்டோம் மக்களே. போட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனால ஸோ எல்லா ஜன்னல் சீட்டுமே ஆக்குப்பை ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு ஜன்னல் சீட்டில் இருந்தது, அதை பிடிச்சி உட்காந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட் வந்து விவேகானந்தர் பாறையிலேருந்து கரெக்டாக கிளம்பிடுச்சு மக்களே. ஸோ திரும்பவும் நம்ம வந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த ரிட்டர்ன் ஜேர்னியை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸோ விவேகானந்தர் ராக் மெமோரியலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் எஸ்கே. பாய் பாய்.